சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழி விசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டு உள்ள பூட்டியிருக்குதா ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. தேவாரப் பகுதிக்கு போகலாம். சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாடி அடிகள் திருவடிகளை போற்றி தேவாரத்தை வணங்கி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை 42 தலம் திருப்பேணு பெருந்துறை. அதில் எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? நம்ம 7வது மந்திரம் பார்க்கணும். 7வது மந்திரத்துக்கான பொருள் எழுதிவிடுங்க. மாமரத்திலிருந்து உதிர்ந்த பழங்களை அரிசில் ஆறு என்ற ஆறு உருட்டி வருகிறது. அரிசில் ஆறு என்ற ஆறு உருட்டி வருகிறது. ஆற்றின் கரைகளில் கையில் ரெக்கார்டு பண்ணுறாங்க. ஆற்றின் கரைகளில் லட்சி இந்த இது லட்சுமி இந்த பேட்டு கொடுங்க, கொசு 2 பத்தி வைங்க. சிவா இதை கொஞ்சம் கட் பண்ணி வைங்க, இவங்க பேட்டெல்லாம் வாங்கிடுவோம், பயங்கரமாக கிடைக்கு. அப்படி இருக்கட்டு. அதை லட்சி பேட்டு. ஆற்றின் கரைகளில் சோலைகள் காணப்படுகின்றன. இவங்க 2வது கூட பதிஞ்சிடலாம், சத்தம் வந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டு. அப்படி பதிவிலே இருக்கட்டு, 2வது வேணால் பதிஞ்சு. ஆற்றின் கரைகளில் சோலைகள் காணப்படுகின்றன. சோலைகளில் அன்னப்பறவைகள் கூடி விளங்குகின்றன. சிவார்ப்பணம். இது இந்த திருப்பேணு பெருந்துறையினுடைய சிறப்பு. அடுத்த பத்தி விருப்பம் பொருந்திய உள்ளத்தோடு நன்மையுடைய நாவினால் வினைகள் நீங்குவதற்காக நான்கு வேதங்களையும் 6 அங்கங்களையும் பிழையில்லாமல் ஓதுகின்றனர். முன்னோர் ஓதி வருகின்ற முறையில் ஓதுகின்றனர். இந்த சிறப்புகளுக்கு உரியவர் இத்தலத்து இறைவன். இந்த சிறப்புடையது இத்தலம்னு முடிக்கணும். இந்த சிறப்புகளுக்கு உரியவர் இத்தலத்து இறைவன், இச்சிறப்புகளை உடையது இத்தலம் அப்படின்னு முடிக்கணும். குறிப்புரையில் விளையின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மந்திரத்தில் விளையினா விருப்பம். அரிசில்னு ஒரு வார்த்தை இருக்கும். அரிசில்ங்கிறது அந்த தலத்து ஆற்றினுடைய பெயர். அரிசில் ஆறு. திருப்பேணு பெருந்துறை ஆற்றினுடைய பேர் அரிசில் ஆறு.
இப்போ நம்ம மந்திரத்தை படித்து பார்த்தா, விளையார் உள்ள நல்கெழு நாவில் வினைகிட வேதமாரங்கம் பிழையா வண்ணம் பண்ணிய வாற்றால் பெரியோர் ஏத்தும் பெருமான் தழையார் மாவின் தாழ்கனியுந்தி. நம்ம முதல் பத்தியாக எழுதுனது இங்கே ரெண்டாவது பத்தியாக வருது, அப்படி தானே? தண்ணீர் அரிசில் புடை சூழ்ந்து குளையார் சோலை மென்னடை அன்னம் கூடு பெருந்துரை ஆரே. அதில் இருக்கிறத நம்ம அப்படியே மந்திரப்படியே எழுதுவோம், அந்த உரைப்படியே எழுதுவோம். ஒன்று எழுதுக்கலாம். 6 மாம்பழத்தை உருட்டி வருகிறது. 6 அருள் மாங்கனி ஞானம், அவ்வளோதான். அதிலிருந்து உள்ளே போயிட வேண்டியது. ஆமாம், 6 அருள் மாங்கனி ஞானம். மாங்கனி ஞானமானு கேட்டால் முருகர் என்ன பழம் சாப்பிட்டாருன்னு கேட்கணும். விநாயகருக்கு முருகருக்கு நடந்துள்ள பழம் அது மாம்பழத்தில் தானே நடந்தது. மாம்பழங்கிறது ஞானம். ஏன் காரைக்கால் அம்மையார் புராணமே எந்த பழத்தில் தான் ஓடிச்சு? இப்படியெல்லாம் பார்த்தோம்னா ஆராய்ச்சி வேண்டியதில்லை. காரைக்கால் அம்மையார் புராணம் மாம்பழத்தில் தான் இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் சோலைகள் இருக்குங்கிறார். நந்தவனம்ங்கிறது நாம அமைக்கிறது, சோலைங்கிறது தானே தோன்றது. நந்தவனம் இருக்கிறத விட சோலை இருக்கிறது தான் நீர்வளத்துக்கு அதிக அடையாளம். நீர்வளத்துக்கு அதிக அடையாளம். நந்தவனத்தை நாம் அமைச்சு நம்ம தண்ணி கூட பாய்ப்போம் சார். சோலை வந்து தானாக உருவாகி வரணுமல்ல. ஆனால் நீர்வளத்தை குறிப்பது, அதை எடுத்துக்கணும். அன்னப்பறவைகள் ஆண் பெண் பறவைகள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்குங்கிறார். பவர் இருக்கு அதில். ஆண் பெண் பறவைகள் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறார். இதை நாம் வந்து இறைவனிடத்தில் உயிர் பேரின்பம் பெறுவதை குறிப்பாக எடுக்கணும். இறைவனிடத்தில் உயிர் பேரின்பம் பெறுகின்ற குறிப்பாக எடுக்கணும். அடுத்த பத்தியை தனியாக எழுதணும். விருப்பத்தோடு வேதம் ஓதுகிறார்கள், ஒரு பாயிண்ட். நல்ல நாவினால் ஓதுகிறார்கள், 2. 3 வினைகள் நீங்குவதற்காக ஓதுகிறார்கள். 4 பிழையின்றி ஓதுகிறார்கள். வாங்க. 5 முன்னோர் ஓதியபடி ஓதுகிறார்கள். வாங்க. சிவாயம் குருவே போற்றி. எத்தனை பாயிண்ட் வருது அதில்? விருப்பம், வினைகெடுதல், நல்ல நான், அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய பொருள் எடுக்கணும். விருப்பமுடன் என்பது சாதனத்தில் இருக்கின்ற ஆர்வம். சாதனத்தில் ஆர்வம் இருக்கணும். இப்போ அனுஷ்டானம் பண்ணோம்னா ஆர்வம் இருக்கணும்ல. அனுஷ்டானம் வேறு பண்ணணுமான்னு தோணக்கூடாதுல்ல. சிவபூஜை பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கணுமே தவிர சிவபூஜை வேறு பண்ணணுமா நீ அப்படின்னு மனசுக்குள்ளே தோணக்கூடாது. அது ஒரு வேலையாக தெரியக்கூடாது. அதனால தான் விருப்பம்னார். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம விருப்பத்தோடு செய்யணுங்கிறது தான் முதல்ல அதை வச்சாங்க. விருப்பத்தோடு செய்யணும். நல்ல நாய் என்று சொன்னது, நல்ல நாய் என்று சொன்னது திருவள்ளுவர் அந்த நாவிற்கு சில இலக்கணங்கள் சொல்கிறார்ல, அதெல்லாம் உடையது. பொய் பேசாமை, வன்சொல் பேசாமை, அதுதான் நல்லனா. யாகாவராயினும் அந்த திருக்குறள் தான் நல்லனா. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சொல்லிய சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனில சொல்லாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதுகிறார். தேவையில்லாததை பேசாதுன்னு ஒரு அதிகாரமே. அதுதான் நல்லனா. நாவிற்குரிய நல்ல இலக்கணமுடையது ஒன்று. இன்னொன்று மந்திரங்களை சொல்லுகின்றன. நான் என்று சொன்னதை நீங்கள் வாய் என்று எடுத்துக்கலாம். வாயே வாழ்த்து கண்டாய். நாக்குன்னு சொன்னதை எதுன்னு எடுத்துக்கலாம்?
நல்ல நான்னா சாதனம் செய்கின்ற நாக்கு, நாக்கை வாய் என்று எடுத்துக்கலாம். வாயே வாழ்த்து கண்டாய் ஒன்று, வாழ்த்த வாயும். ஆக்கையால் பயனன்கள் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி, அங்கேயும் வாய் இருக்குது. அந்த போற்றுதல்ங்கிறது வாய் தான். இதையெல்லாம் செய்கிற நாக்குன்னு அர்த்தம். இப்போ நாக்கில் நல்ல நாக்கு கெட்ட நாக்குன்னு என்ன இருக்குது? அதாவது அறம் தவறாமை, சமயநெறி தவறாமை. ஒரு சிம்பிளாக சொன்னான், நியமத்துக்கு பயன்படக்கூடிய வாய், சமயநெறி தவறாத நிலை, அது நல்ல நானர். வினைகட என்பது வேதத்தை ஓதுவதன் மூலம் வினைகடும்னு சொல்கிறார். வேதத்தை ஓதுனா வினைகடும். புரியலை சார் அப்படின்னா, மாணிக்கவாசகர் என்ன சொன்னார்? முந்தை வினை முழுதும் தமிழில் சொன்னார், அவங்க வேதத்தில் சமஸ்கிருதத்தில் சொன்னாங்க. எல்லாம் ஒன்று தான். அப்போ மந்திரங்களை சொல்லுவதன் மூலம் என்ன போகும்? வினை போகும். வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னா, வினையேன் அழுதால்னா சும்மா அழுதா கிடையாது, மந்திரம் சொல்லி அழுதால்னு அர்த்தம். மாணிக்கவாசகர் சும்மா அழுதுருந்தால் திருவாசகம் எப்படி வந்திருக்கும்? அழுறத மந்திரத்தின் வழியாக அழணும். அதான் வினைகடை என்பது முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்ங்கிறதுல பொறுத்துனீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்து 4 வேதம் 6 அங்கம் சொன்னது. நான்கு வேதம் 6 அங்கத்தை பிழையில்லாமல் ஓதுகிறார்கள்ங்கிறார். அது சரியை கிரியையில் தான் சேரும். எதில் சேராது? ஞானத்தில் சேராது. அது ஒரு நாள் ஞானமாக மாறும். ஞானத்தின் பயனை தரும். ஆனால் அதுவே எதாகாது. ஆமாம், திருமுறை ஓதுறதே ஞானமாயிராது. அப்படின்னா பாட்டு பாடுறவங்கெல்லாம் ஞானி ஆயிடுவாங்களே. இந்த வேதம் ஓதுதல் ஒரு நாள் எதா மாறும், ஞானத்துக்கு வழிவகுக்கும். அதனால தான் இந்த மந்திரத்தினுடைய முன்பகுதியில் பாருங்கள், அந்த 6 எதை அடிச்சுட்டு வருதுங்கிறார்? மாம்பழத்தை அடிச்சுட்டு வருதுன்னு சொன்னது அதனால தான். அதில் 2 குறிப்பு இருக்குது. 6 அன்னப்பறவை, 6 மாம்பழம், அன்னப்பறவை மகிழ்ச்சியோடு இருத்தல். 6ங்கிறது அருள் சொல்லியிருக்கிறோம். 6ங்கிறது அருள், மாம்பழங்கிறது பேரின்பம், அன்னப்பறவை மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது உயிர் இறைவனிடத்திலிருந்து பேரின்பத்தை அனுபவிக்குதுங்கிற குறிப்பு அங்கே இருக்குது. இந்த மந்திரத்தினுடைய பொருள் ஒரு தடவை சொல்கிறோம். மாமரத்திலிருந்து மாம்பழங்களை அரிசிலாறு கரைக்கு கொண்டு வருது. அந்த ஆற்றங்கரையில் பெரிய சோலைகள் எல்லாம் இருக்குது. அன்னப்பறவைகள் மகிழ்ச்சியோடு இருக்குது. அதைத்தான் நம்ம சொன்னோம். 6ங்கிறத அருள்னு எடுக்கணும், பழங்கிறத பேரின்பம்னு எடுக்கணும், அன்னப்பறவைங்கிறத இறைவனால் ஆன்மா பேரின்பத்தை அனுபவிக்க எடுக்கணும். ஆமாம், சுத்தான்மான்னு எடுக்கணும். அதுக்கு பிறகு வர்றது தான் இந்த மற்ற விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்தது. அதாவது வேதத்தை சொல்கிறவங்க விருப்பத்தோடு சொல்கிறாங்கங்கிறது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விருப்பத்தில் செய்யப்படணும். ஒரு சமையல் கூட விருப்பமின்றி செய்யப்பட்டால் நமக்கு அது பிடிக்காது. விருப்பம் இல்லாமல் 4 பேருக்கு உணவு பரிமாறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு பரிமாறாமலே என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அந்த பரிமாறுறதையும் கூட நம்ம எதோட பண்ணணும், ஒவ்வொரு செயலும் விருப்பம். அதை தான் விருப்பம்னு சொன்னார். அது எதை காட்டுதுன்னா சாதனத்தில் இருக்கிற ஆர்வத்தை காட்டுது. அதாவது இறைவன் சார்ந்த எந்த ஒரு செயலும் விருப்பத்தின் அடிப்படையில் நிகழுமே தவிர இது நமக்கு வந்துட்டுதா. இப்போ நேற்று எனக்கு 5 மணி நேரம் வகுப்பு, ஒரு 1/2 மணி நேரம் குறைவாக தான் வகுப்பு எடுத்தேன். 5 மணி நேரம் வகுப்பு. ஆனால் அவங்கக்கிட்ட நான் என்ன சோர்ந்துருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் இப்போ தான் வகுப்பு எடுத்துகிட்டு வந்தேன்னு. எனக்கு அந்த வகுப்பு எடுத்தது எல்லாமே மறந்துட்டு, வகுப்பு முடித்த பிறகு தான் ஞாபகமே வருது. நம்ம ஒரு வேலையை வாங்கிட்டோம்னா அதை என்ன செய்யணும், கரெக்டாக மனப்பூர்வமாக செய்யணும். அதைத்தான் அதில் வைத்தார். பிறகு நாக்குக்கு சொன்ன இலக்கணங்களையெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம். ஒரு சமயம் பண்ணக்கூடிய நாவினால் நம்ம பொய் பேசக்கூடாது, சமயம் பேசுகிற நாவினால் வன்சொல் பேசக்கூடாது.
இது பொது இலக்கணம். அதுக்காக அதை அப்படி எடுத்துக்கிட்டே அலைய முடியுமா? யாராவது 2 அடி அடிச்சு போட்டான்னா அடிச்சுட்டு போங்கன்னு நம்ம என்ன காந்தியா அல்லது இயேசுநாதர் அடிக்கிறதெல்லாம் வாங்குறது? அது பொது இலக்கணம், அது நடைமுறை இலக்கணம். சமயம் பேசுகின்ற நாவால் வன்சொல் பேசக்கூடாது, சமயம் பேசுகின்ற நாவால் பொய் பேசக்கூடாது. அதே மாதிரி சமயம் சார்ந்த போற்றி சொல்லணும், சமயம் சார்ந்த வாழ்த்து சொல்லணும். வாயே வாழ்த்து கண்டாய் வாழ்த்த வாயும் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தான் அந்த நாக்குக்கான இலக்கணம். அந்த அது பிறகு வேதத்தை சொன்னது சரியைக்கும் கிரியைக்கும் தான் எடுக்கணும். எதற்கு எடுக்கக்கூடாது? ஞானத்துக்கு எடுக்கக்கூடாது. இந்த அன்னப்பறவையை சொன்னதுனால, மாம்பழத்தை சொன்னதுனால இதில் எல்லாமே இருக்குதுன்னு எடுத்துக்கணும். வேதத்தை சொன்னதுனால் சரியை கிரியை, அன்னப்பறவையையும் மாம்பழத்தையும் சொன்னதுனால யோகம் ஞானம். ஞானம் சொன்னால் யோகம் தானே. யோகமின்றி ஞானமோ பேரின்பமோ வராதில்லை. உங்களுக்கு பேரின்பத்துக்கான குறிப்பு இருந்தாலே எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுறோம். 8 அன்னப்பறவை. இது திரு ஆனப்பறவை தான் ஆரம்பிக்கிறார். ஆணும் பெண்ணுமாக மகிழ்ந்திருக்கிறது. கடற்கரை சோலை உடையதாக இருக்குது. கடல் அலையுடையதாக இருக்கிறது. அந்த கடல் அலையுடையதாக இருக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அது இந்த தலத்துக்குரிய அடைமொழி இல்லை, அதை வேறு மாதிரி மாற்றணும். அந்த கடல் சூழ்ந்த இலங்கை அரசன் ராவணன்னு மாற்றணும். அது ராவணனுக்கு அடைமொழி. அலையுடைய கடல் சூழ்ந்த இலங்கைக்கு அரசன் யார்? ராவணன். அவன் தளர்ச்சி அடையுமாறு கைலை மலையை தன் கால் பெருவிரலால் இறைவன் அழுத்தினார். அவனுடைய சிறந்த வலிமை உடைய மார்பு தோள்கள் வலிமை குறைந்தன. பின்னர் அவனுக்கு அருள் செய்தார். திரிசூலத்தை உடையவர் இறைவன். அந்த பக்கம் அப்படியே அடி, அந்த சந்துக்குள்ளெல்லாம் ஒரு நீட்டுன்னா அது பறந்துச்சுன்னா போயிடும். ஆன் பண்ணியிருக்கியா? மூவிலை வேலை உடையவர் இறைவர். இந்த மந்திரமும் அதே மாதிரி தான், ஒரு அழகான மந்திரம். நாம் குறிப்புரை எழுதலாம். அன்னப்பறவை ஏற்கனவே எழுதின குறிப்பு தான், திரும்ப வேண்டியதில்லை. இந்த தலம் கடற்கரையை உடையது, கடற்கரை சோலைகளை உடையது. அதாவது நெய்தல் நிலம். என்ன நிலம்? நெய்தல் நிலம். நெய்தல் எப்போவுமே அந்த உயிரினுடைய தேடுதல் தான் நெய்தல் நிலத்துக்கு உரியது. நீங்கள் மீனவர்கள் வாழ்கிற கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மீன் பிடிக்க போனவங்க உள்ளே போயிருப்பாங்க ஆண்கள். பெண்கள் கரையில் நின்று அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அடையாளம் தெரியும், இது நம்ம படகு, இது நம்ம கணவர் வர்ற படகுன்னு தெரியும். எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்தாருன்னா அவருக்கு ஏதோ சாப்பிட கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்து மீனை வாங்கிட்டு அவர் அங்கே விற்பார். இந்த அம்மா ஒரு கொடியில் எடுத்துகிட்டு இந்த அம்மா விற்க புறப்படும். யாருக்காக காத்திருக்கோம்? மீன் கொண்டு வரானோ இல்லையா, அவன் வந்து சேரணும். அதுக்காக ஏக்கத்தோடு என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடற்கரையில் பெண்கள் வரிசையாக நிற்பாங்க. அந்த எங்கள் பகுதியில் நான் பார்த்ததை சொல்கிறேன். எது? ஆமாம், அது முனிவர்கள் அதிலெல்லாம் இந்த கடற்கரை நிறையா வரும். எதிர்பார்ப்போடு இருக்கிறது, தேடி காத்திருக்கிறது. இந்த நெய்தல் அந்த குறிப்பு தான். ஆன்மா அந்த குறிப்பு தான். நெய்தல்னாலே அந்த குறிப்பில் தான் இருக்கணும்.
ஒரு போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கஞ்சேர் ஊடல் அணிமருதம் நோக்குங்கால் இல்லிருத்தல் முல்லை இரங்கல் நறுநெய்தம் சொல்லியிருக்கும் ஐம்பால் தொகை அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டு இருக்குது. போக்கெல்லாம் பாலை, பிரிந்து போகிறதா இருந்தால் பாலை நிலம். போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கஞ்சேர் ஊடல் அணிமருதம் அப்படின்னு தமிழ் அகநாற்றுக்கு அக இலக்கணம். பிரிந்து போகிறதா இருந்தால் பாலை நிலம். போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி, சேர்ந்து இருக்கிறதா இருந்தால் குறிஞ்சி. ஊடல் கொள்றதா இருந்தால் மருத நிலம், சண்டை போட்டுக்கிட்டதா இருந்தால். ஐவகை நிலங்களில் பணம் அங்கே தான் அதிகமாக இருக்கும். பணம் இருந்தால் சண்டை வரும். மன்னர்கள் எங்கே தான் உருவாகுவாங்க? மருத நிலத்தில் தான் உருவாங்க. மருத நில மன்னன் தான் பிற 4 நிலங்களையும் தன் கையில் வச்சுருப்பான். ஏன்னா அவங்ககிட்ட தான் செல்வம் இருக்கும். மாட்டை வச்சு தானே மன்னர்களை முடிவு பண்ணியிருக்காங்க. நிலங்களும் ஆடுகள் விவசாய நிலத்தை வச்சு தானே. அங்கே தான் ஒழுங்கினம் இருக்கும். காசு வந்தால் ஒழுங்கினம் வந்துடும். அங்கே தான் ஒழுங்கினமும் இருக்கும். அதனால தான் ஊடல்ங்கிறத எதில் வச்சாங்க? ஆமாம், போக்கெல்லாம் போல பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கஞ்சேர் ஊடல் அணிமருதன் நோக்குங்கால் இல்லிருத்தல் முல்லை. கலித்தொகையில் அந்த பாட்டு இருக்குது, அப்படி தானே? இல்லிருத்தல் முல்லை, இரங்கல் இல்லிருத்தல் முல்லை. முல்லை நிலத்தில் என்ன நடக்குது? நீங்கள் பழைய சினிமா பாடல்கள், விஜயகாந்த் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காடுகளில் மலையில் ஒரு சின்ன குண்டில் உட்காந்து புல்லாங்குழல் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், எது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்? ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து முல்லை நிலம். இல்லிருத்தல் முல்லை இரங்கல் நறுநெய்தம். இரங்கல்னால் என்ன அர்த்தம்னா, இந்த 4 நிலத்தில் இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஒரு பயம் யாருக்கு இருக்கும்? நெய்தல் நிலத்துக்காரங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு ஆடு மேய்க்க போகிறவனுக்கு பெரிய ஆபத்து வர, ஆட்டுக்கு வேணால் வரும், மேய்க்க போகிறவனுக்கு பெருசாக வராது. ஆனால் கடல் போனவன் திரும்பி வந்தால் தானே உண்டு. இப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த கன்னியாகுமரி கடல் இதிலெல்லாம் காணாமல் போனவங்க ஆயிரக்கணக்கான பேர். அது அவன் செத்துட்டாங்கிறது உறுதியாக தெரிஞ்சால் கூட கவர்மெண்ட் பணத்தையாவது வாங்கலாம் சார். அவன் செத்தானா இருக்கானா அது அவங்களுக்கு பணம் கிடையாது. டெட் பாடி கிடச்சா தான் பணம். வேறு இடங்களில் போய் அவங்க உடம்பு ஒதுங்கினாலோ வேறு எங்கேயோ கடற்கரை ஒதுங்கினா காசு கிடையாது. அப்படி காணாமல் போனவங்களே பல ஆயிரம் பேர் இந்த இந்த இதில் விபத்தில், இந்த சுனாமி புயல் அதில் மாட்டிக்கிடுவாங்க. அதை தான் ஒரு சினிமா பாடலாக பாடுவார். ஒரு சினிமா படத்தில், எம்ஜிஆர் படத்தில் வரும், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோ, யாரோ வருவார் யாரோ போவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒவ்வொரு நிமிஷமும் அவனும் பயந்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் உருக்குன்னு இவங்களும். விவசாயத்துக்கு போகிறவங்க மருத நிலத்துக்காரனுக்கு பயம் குறைவு. இந்த 4 நிலங்கள், அதை தான் அந்த பாடல் முழுவதிலும் எம்ஜிஆர் பாட்டில் வரும். ஒவ்வொரு நாளும் துயரம் சொன்னது அதனால தான். இந்த நெய்தல் நிலத்தில் நம்ம அதை இணைச்சி பாடம். பொதுவாக இப்போ ஞானசம்பந்தரே இருக்கிறாருன்னா மருத நிலத்துக்கு போனால் அந்த மருத நிலத்துக்கு ஏற்றபடி பாடுவார். அதே ஞானசம்பந்தர் நெய்தல் நிலத்துக்கு போனால் நெய்தல் நிலத்துக்கு ஏற்றபடி பாடுவார். பாடணுங்கிறது தமிழ் இலக்கண விதி, அப்படி தான் பாடணும். இப்போ நம்ம சினிமா படங்களில் வந்து ஒரு பாலைவனத்தில் வந்து கதாநாயகியை வச்சு பாட்டு எடுக்கிறாங்க. ஆனால் வீடியோவில் பார்க்க நல்லா இருக்குது. கான்செப்ட் படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பாலை நிலத்து வெப்பம், அந்த மணல் நம்ம மேலே கொஞ்சம் பட்டாலே உடம்புக்கு ரொம்ப இடையூறாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அது அந்த கருத்துக்கு, கான்செப்ட்டுக்கு ஒத்து வராது. எதுக்கு நல்லா இருக்கும்னா வீடியோவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் எதுக்கு ஒத்து வராது? அங்கே அந்த கதாநாயகன்ட்ட பேட்டி எடுத்திங்கன்னா தெரியும் அந்த பாட்டு எடுக்கும்போது என்ன பாடுபட்டீங்கன்னு. ஆமாம், அது கேமராக்காரன் பண்ண தொல்லைங்க, அவனுக்கு என்னமோ வீடியோ நல்லா இருக்குன்னு போட்டு கொண்டு போட்டானுங்க பாரு அவர். முதல்ல அந்த பழைய படங்கள் எல்லாமே ஆமாம் பாடல்கள் வந்து பாலைவனத்தில் தான் பிரிந்து போகிறதா மரங்கள் எல்லாம் பட்டு போய். இப்போ அந்த கான்செப்டோடு ஒத்து போகணும், பேக்ரவுண்டு வந்து ஒத்து போகணும். அந்த காலத்தில் அது மாறக்கூடாது. இப்போ ஞானசம்பந்தரே இருக்கிறாருன்னா இதே குறிஞ்சி நிலத்துக்கு போனால் தன்னுடைய கான்செப்டை குறிஞ்சிக்கு தகுந்தபடி மாற்றிக்கிடுவார். இப்போ இறைவன்கிட்டையே நம்ம இந்த நாளையும் கொண்டு போக முடியுமில்ல. இறைவனை நினச்சி ஏங்குற மாதிரியும் பாடலாம், இறைவனை நினச்சி பிரிகிற மாதிரியும் பாடலாம். இது எல்லாமே உயிர்களுக்கு உயிர் நடக்கிறத உயிருக்கும் இறைவனுக்கும் நடக்கிற மாதிரி மாற்றணும். அதனால் இந்த பாலை நிலம், அந்த நெய்தல் நிலம் வரும்போது நாம் கொஞ்சம் இதை அப்படி அதில் சேர்த்துக்கிடணும். நெய்தல் நிலங்கள் வரும்போது இல்லைன்னா அந்த கடற்கரையெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. சாமியை பாடுறவங்களுக்கு எதுக்குங்க கடற்கரை? இப்போ மாணிக்க வாசகர் இருந்து கடற்கரை, தென்னை மரம் இருந்தது, சோலை இருந்ததுன்னு எங்கேயாவது சொல்கிறாரா? ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா அவர் நேரடியாக அடிக்கிறார். இவங்க இந்த இயற்கையை வச்சு விளக்குவாங்க. அதனால்
இந்த சோலைகள் கடற்கரையெல்லாம் சொன்னதை நாம் எடுத்துக்கணும். அடுத்து ராவணனுக்கு வர்றார். ராவணனை தண்டித்ததெல்லாம் நமக்கு புரிஞ்சிட்டு இன்னைக்கு கரூரில் சொல்லிட்டு வந்த இந்த வகுப்பில் நீங்கள் தோளுடைய சீவியன் படிக்கும்போது பெரிய புராணத்தில் 1975 மந்திரம், 76 மந்திரம், 78 மந்திரமெல்லாம் அந்த ராவணன், அயன்மால், சமணமுனி இதுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிடணும். நீ எடுத்து படிக்க சொல்லிட்டு வந்தேன். எடுத்து படிங்க. ஒரு கேள்வி கேட்டேன், அடுத்த வகுப்பில் வந்து விளக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ அந்த நம்மளே அந்த நோட்ஸை கொடுத்தோம். அடுத்த வகுப்பில் வந்து அதை வந்து கேட்கணும். அதில் வந்து உள்ளங்கவர் கல்வனுக்கு என்ன தொழில் காட்டியிருக்காங்க? மறைத்தல் தொழில் காட்டியிருக்காங்க. அந்த நோட்ஸ் படி வீட்டில் போய் பாருங்கள். உள்ளங்கவர் கல்வனுக்கு என்ன தொழில் காட்டியிருக்கிறாங்க? மறைத்தல் தொழில் காட்டியிருக்கிறாங்க. சரிதானா? நானும் நோட்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு திருமுறை உரைங்கிற அளவில் கரெக்டு. ஏன் நம்ம மடத்திலிருந்து அச்சடிக்கிறவங்க சும்மா தெரியாமல் அச்சடிப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? வாங்க சிவாயினம், குருவே போற்று, குருவே போற்று. அவங்களுக்கு தெரியாமலாம் அச்சடிக்கிறாங்க. அது வந்து நமக்கு அது வந்து நம்ம வேறு மடத்து உரையை தான் பின்பற்றுறோம். நம்ம மடத்தில் பிரிண்டான புத்தகங்கள் ஒரு காலத்தில் வேறு மடங்களில் அச்சாயி இவங்க பயன்படுத்த ஒரு காலம் இருந்திருக்குது. இப்போ நாம் பயன்படுத்துகிற திருமுறை உரை வேறு மடத்து உரையை தான் பின்பற்றுறோம். புரியுதா? என்னது வேணும் உனக்கு? எத்தனை டீக்கு ஆளுன்றாளா? இந்த அதில் இந்த கேள்வியை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். உள்ளங்கவர் கல்வன்கிறதுக்கு மறைத்தல் தொழில்னு கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் சொல்கிறாருன்னு அதில் இருக்குதா? மறைத்தல் இருக்குது. இப்போ என்ன கேள்வின்னா, நான் புதுசாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்டு மண்டை பிக்க விட்டுட்டு வந்திருக்கிறேன். இது தோளுடைய செவியன் இறைவன் மேலே ஏற்றி சொன்னது. விடையேறி இறைவன் மேலே தோளுடைய செவியன் விடையேறி இறைவன் மேலே ஏற்றி சொன்னது. மதிசூடி இறைவன் மேலே ஏற்றி சொன்னது. கடைசியில் அருள் செய்தங்கிறது இறைவன் மேலே ஏற்றி சொன்னது. ஆனால் என் உள்ளங்கவர்கள் வந்து யார் மேலே ஏற்றி சொன்னது? அப்போ ஞானசம்பந்தர் மேலே ஏற்றி சொன்ன ஒரு கான்செப்டை நீங்கள் மறைத்தல்னு சொன்னீங்கன்னா, மறைத்தல் நிலையில் இருக்கிற ஞானசம்பந்தர் எப்படி பதியம் பாட முடியும்? எப்படி அவருக்கு ஞானப்பால் கிடைக்கும்? இப்படி கிளப்பி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவோம். ஒரேதா கேள்வி ரொம்ப முக்கியங்க. அதான் என் கல்வன்னு சொன்னால் ஓகேங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? என் உள்ளங்கவர் கல்வன்கிறாரு. அப்படின்னா நீங்கள் திருமுறை உரையாக சொன்னால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சித்தாந்தத்தை அடாப்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கலவரம் வந்துடும். ஆமாம், என் உள்ளங்க அந்த ஒன்று தான் அவர் மேலே ஏற்றுறாரு. மற்ற எல்லாம் தனியாக சொல்கிறார். தோளுடைய சீவன் சாமி மேலே, விடையேறி சாமி மேலே, தூவன் மதிசூடி சாமி மேலே, ஏழுடைய மலரான முனிநாள் பணிந்தேத்து அருள் செய்து அது கதை. அது அந்த தேவாரத்தில் வர்ற கதை. கடைசியில் அருள் செய்தங்கிறது சிவன் மேலே உள்ளது. என் உள்ளங்கவர்கள்வன்கிற இடத்துல மட்டும்தான் யார் நிற்கிறா? ஞானசம்பந்தர் நிற்கிறார். கல்வன்னு சொன்னால் மறைத்தல். என் உள்ளங்கவர் கல்வன்னு சொன்னது எப்படி மறைத்தலாகும்? ஞானசம்பந்தருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் மறைத்தல் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ ஞானசம்பந்தர் மறைத்தல் நிலையில் இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருக்கு எப்படி ஞானப்பால் கிடைக்கும்? எது? ஆமாம், அகத்துறை பதிகம். அப்போ அங்கே வந்து நம்ம அகத்துறையாக பார்க்க போகணும். நம்மளே அகத்துறைன்னு சொல்லிவிட்டு அகத்துறைக்கு நீங்கள் போகும்போதே மறைத்தல் சொல்ல முடியாது. சரி, இப்போ அந்த பதிகத்தில் நாங்கள் மறைத்தல் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. சைவ சித்தாந்தப்படி 4 கான்செப்ட் வந்துட்டு 5வது கான்செப்ட் சேர்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது வரணும்லாம் கட்டாயம் கிடையாது. 1. 2வது, ஏன் பிரம்மதேவர் எதற்காக அந்த வழிபாடு செய்தார்? பிரம்மன் பூஜித்தது எதுக்காக? பாவம் நிறைய செஞ்சு விட்டாரா? அவர் தன்னுடைய படைத்தல் தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு, தனக்கு படைத்தல் தொழில் வேணுங்கிறதுக்கு பூஜை பண்ணார். எப்போ படைத்தல் தொழில் வேணும்னு அவர் கேட்டுட்டாரோ அப்போவே அவருக்கு என்ன இருக்குது? மறைப்பு இருக்குது. அவருக்கு என்ன இருக்குது? அப்படி வேணால் மறைப்பை யார் மேலே ஏற்றலாம்? பிரம்மன் மேலே ஏற்றலாம். யார் மேலே ஏற்ற முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுட்டு, அதுக்கு விடை இருக்குது சித்தாந்தத்தில். விடை இருக்கிறதுனால தான் நான் அதை கிளப்பி விட்டேன். அந்த விடை நான் உங்களுக்கு நம்ம அடுத்த வகுப்பில் கூட சிந்திக்கலாம். விடை இருக்குது. ஆமாம், சொல்ல முடியாது. அவர் எப்படி தேவாரம் பாட விடுவார்? புரியுதா? நீங்கள் அதாவது நமக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. தப்பாக சொன்னது சாமியாக இருந்தாலும் தப்பு தான். இதுதான் தமிழில் பேசிக்.
திருவிளையாடல் புராணத்தின் ரகசியமே என்னென்னா, தப்பாக இருந்தால் சாமியை எதிர்த்து பேசுங்கிறது தான் திருவிளையாடல் புராணம். தப்பாக சொன்னவர் சாமியாக இருந்தாலும் எதிர்த்து பேசுங்கிறது தான் திருவிளையாடல் புராணம். புரியுதா? அதில் அந்த அதனால தான் வள்ளுவனை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறாரு. இதற்கு விடை என்னென்னா இருக்குது. எங்கே இருக்குதுன்னா, போற்றி போக்குரோடில் விடை இருக்குது. நான் இப்போவே உங்களுக்கு அந்த விடையை காட்டுறேன். சரியா? இப்போ அந்த விடையை காட்டுறேன். இதை கிளப்பி விட்டுட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சித்தாந்த பார்வையில் திருமுறை எப்படி இருக்குது, நான் கடைசியில் அவங்களுக்கு எதுக்காக அதை சொல்ல வேண்டியது வந்ததுன்னா, நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு தேவாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சித்தாந்தத்தில் 5 நூல்கள் தரவாகணும்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சித்தியார், சிவஞான போதம். இது தரவாகலைன்னா இது போன்ற கேள்விகள் நமக்கு என்ன செய்யாது, வராது. இது திருமுறை பேசினாலும் சரி, திருமுறை ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, நமக்கு இந்த கேள்விகளே என்ன செய்யாது, வராது. பேசுகிறவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் எத்தனை நூல் கட்டாயம் தெரியணும், தரவாக தெரியணும். எதெல்லாம்? உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சித்தியார், சிவஞான போதம். அப்படி இருந்துன்னா இது போன்ற கேள்விகளை எடுத்து நம்ம சிந்திக்கணுங்கிற எண்ணம் என்ன செய்ய தோன்றும் அப்படின்னு ஒரு இதை போட்டு வந்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம பாடத்துக்கு வருவோம். இந்த மந்திரத்தில் அந்த ராவணன் 1975வது மந்திரம் பெரிய புராணத்தில் தொழுவார்க்கே அருளுவது, ஆமாம் அப்படின்னு வரக்கூடிய மந்திரத்தில் அதற்கு முந்தின மந்திரம் அந்த தொழுவார்க்கே அருளுவது பிழைத்தாலும் அருள் செய்வார்னு வரும். ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் 8வது மந்திரத்தில் ராவணனை ஏன் வச்சார்? அதுக்கு பெரிய புராணத்தில் 1975வது மந்திரம் பொருள் சொல்லுது. என்ன காரணம்னா, தப்பு செய்தால் தண்டிப்பார், திருந்துனா அருள்வார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராவணன், அவ்வளோதான். ஆமாம் அரக்கரன், அவ்வளோதான். இதுதான் ராவணனை வச்சதுக்கு காரணம். ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்கிறாங்க, அது சித்தாந்த பார்வை, அது சேக்கிழார் பார்வை. புரியுதா? அதையெல்லாம் இந்த ராவணனை பார்க்கும்போது நாம் அதில் எடுத்துக்கொள்ளணும். கடைசியில் ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, இறைவன் மூவிலை வேலை உடைய மூர்த்தினார். மூவிலை வேலுங்கிறது ஞானம். ஞானமே, ஞானத்துக்கு குறிப்பே இல்லாமல் இருந்துச்சுல்ல. 7வது மந்திரத்தில் ஞானத்தை சேர்க்கணும்னு ஞான குறிப்பு இல்லைன்னு சொன்னேன்ல. இப்போ ஞான குறிப்பாக வச்சுருக்கிறார். எது மூலமாக? வேலை வச்சுருக்கார். திரிசூலம் ஞானத்திற்குரிய ஒரு குறிப்பு. மந்திரத்தை படிச்சிங்கன்னா நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகணும். மந்திரத்தை படிங்க. பொன்னங்கானல் வெண்திரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை மன்னன் ஒல்க மால்வரை ஊன்றி. அந்த இலங்கையிலே தான் அன்னப்பறவை இப்படி இருந்துன்னு சொல்கிறார், அப்படி தானே? அன்னப்பறவை வர்ணனையே எதுக்கு சேர்த்து தான்? இலங்கைக்கு சேர்த்து தான். மன்னன் ஒல்க மால்வரை ஊன்றி மாமுரணாமும் ஆகமும் தோளும் முன்னவை வாட்டி பின்னருள் செய்த. என்ன அழகான வார்த்தை! முன்னால் வாட்டினது மரக்கருணை, பின்னால் அருள் செய்தது அறக்கருணை. இதுதான் அந்த 8வது இதில் ராவணன். தப்பு செய்தால் தண்டிச்சார், திருந்தினா அருள் செய்தார். முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவிலை வேலுடை மூர்த்தி. ஞானம் வந்தாச்சு. அன்னங்கன்னி பேடையோடாடி அணவு பெருந்துரையாறு. இங்கே வர்ற அன்னப்பறவை, ஆமாம் கரெக்டு தான், அன்னப்பறவை அந்த தலத்துக்குரியது. கடல் தான் யாருக்குரியது? ராவணனுக்குரிய இதில் கொண்டு சேர்க்கணும். இப்படி நீங்கள் திருமுறையை டெய்லி ஒரு 15 நிமிஷமாவது புதிய கோணத்தில் படித்தா மட்டும்தான் திருமுறை பண்ண முடியும். இல்லைன்னா யாராவது புஸ்தகமாக அச்சடித்து கொடுப்பாங்க, அதை பேசிக்கிட்டு நானும் திருமுறை பேசுகிறேன்னு என்ன செய்யலாம்? பேசலாம். இதை கட் பண்ணி வைங்க. நான் அந்த புஸ்தகத்தை எடுத்து இந்த விடை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த விடை இருக்கு. ஒரு 5 பக்கம் தெரிஞ்சுட்டு நான் ஒரு 10 பக்கம் ஆனாயிட்டில். இதில் நம்முடைய போற்றி பகருடைங்கிற நூலில் 13வது பகுதி கன்னி 79லேருந்து 84 வரைக்கும் இருக்கிற கன்னி. முதல்ல இந்த கண்ணியில் அதுக்கு என்ன தலைப்பு தெரியுமா? சிவபெருமானின் உண்மை நிலையை ஆன்மாக்களுக்கு காட்டுதல். 79லேருந்து 84 கண்ணி. சிவபெருமான் தன்னுடைய உண்மை நிலையை ஆன்மாக்களுக்கு காட்டுதல்.
மேதக்கோர் செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்திசூர் முத்திபதம் எய்துவித்து, முத்திபதம் எய்துவித்து மறந்துடாதீங்க. அப்போ என்ன முத்தராயாச்சு? ஜீவன் முத்தராயாச்சு. மெய்யன்பால் காணத்தகுவார்கள் காண்டல் தமை பின்பு நாணத்தகும் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தர வேண்டி, எனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக எல்லா பொருட்கும் மனக்கும் மலரையின் மால் வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போல அணிய சுந்தரத்தான் என் தலைமையில் ஆறும்படி தந்து அருள் செய்த பேராளன், எனக்கு திருவடி தீக்கை செய்த குரு, தந்த பொருள் ஏது எனில் தான் வேறு நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. என்ன அர்த்தம்னா, புதுசாக ஒன்றும் இறைவன் வரல, ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் என்னதான் இருந்தோம், அத்விதமாக 2 பேரும் இருந்தோம் ஆக்கி, முந்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒளிந்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி. இங்கே கள்ளம் என் உள்ளங்கவர் கள்வன், இதுதான் அதுக்கு பொருள். இதுக்கு தலைப்பென்னது? சிவபெருமான் தன்னுடைய உண்மை நிலையை யாருக்கு காட்டுறாரு? ஆமாம், காட்டுறாரு. கள்ளம் இன்று காட்டும் கடல் போற்றி, இதான் உள்ளங்கவர் கள்வன். ஆமாம், இந்த இதில் இருக்கிற விளவு கான்செப்டையே நீங்கள் ஞானசம்பந்தர் மேலே அப்படியே ஏற்றிக்கலாம். ஆமாம், 2ஐயும் சேர்த்து சொல்லணும். அதில் நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல மறைப்பு சக்தியை சொல்கிறீங்களோ சொல்லலையோ, ஞானசம்பந்தர் மேலே எதை ஏற்றக்கூடாது? ஏற்றக்கூடாது. கல்வன் மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. கல்வனை மட்டும் எடுத்துக்கலாமா சார்னா அது ஒரே தொடரலாக இருக்குது. என் உள்ளங்கவர் கல்வனில் சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் சொல்கிற மாதிரி என் உள்ளங்கவர் கல்வனில் சொல்கிறாரு. அதை நீங்கள் கல்வனை தனியாகவும் எடுக்க முடியாது. எனவே அந்த இடத்துல இந்த இடத்துல சொல்ல உள்ளம் என்று நீங்காது ஒளிந்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம். தோன்றி நிற்கிறதே ஒரு கள்ளம்ங்கிறாருங்க, மறைந்திருந்தது கள்ளம் இல்லை, தோன்றி நிற்கும் கள்ளம்ங்கிறாருங்க. சொரூபத்தை காட்டுறது, சொரூபத்தை காட்டுறது. இப்படியெல்லாம் இதை வச்சு அதுக்கு முடிவு எடுக்கணும், இதை வச்சு அதுக்கு முடிவு எடுக்கணும். அது ஒரு கட்டுரையாக எழுதணும். அதில் வந்து நீங்கள் உள்ளங்கவர் கல்வனில் வந்து மறைத்தல் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு தமிழ் உரைப்படி பிரச்சனை இல்லை, சித்தாந்தப்படி இப்படியே யோசிக்கலாம்னு தான் சொல்லணும். தப்புன்னு எதையும் நம்ம சொல்லலை, இப்படியே யோசிக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தை அழகாக இருக்குது பாருங்கள். தோன்றி நிற்கின்ற கள்ளம், நிற்கிறதே ஒரு கள்ளம்ங்கிறார், தோன்றி நிற்கின்ற கள்ளம்ங்கிறார். புரியுதா? அதில் நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருள் எல்லாம் தெரியும். அந்த அந்த மூலத்தை படிக்கிற பாருங்க. அத்தன்மை உடைய இறைவன் இப்போது மறைஞான சம்பந்தராகிய சிவமாகிய தேசிக மூர்த்தியாய் என் முன் வெளிப்பட்டு, நீங்கள் தோளுடைய சேவையின் யாருடைய அருள் பேசுகிற பதிகம்? குரு அருள். இங்கே யார் வர்றா? மறைஞான சம்பந்தர் வர்றாரு. அங்கேயும் கள்ளம் வருது, இங்கேயும் கள்ளம் வருது. கரெக்டாக இருக்கும். வெளிப்பட்டு அவ்வாறு கலந்து இருக்கும் மறைபொருளை ரகசியத்தை எனக்கு ஏற்பட்டு இருக்கும் இந்த சுத்த நிலையில் உயிருக்கு உயிராய் நின்று வெளிப்படுத்துகின்ற அவனது திருவடி ஞானம் எங்களை எல்லாம் காக்கட்டும்னு வென்றார். அதாவது அதில் உரையில் வந்து முனைப்பற்ற நிலைன்னு எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் மறைப்புன்னு அதில் என்ன வந்துடும்? முனைப்பு வந்துடும். இந்த புதிய பார்வைக்கு 100% இந்த கருத்து பொருந்தும். உரையில் வந்து அவங்க 5 தொழில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களே தவிர, இப்படி ஒரு பார்வை என்ன செய்யணும்? பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு வந்தேன் கரூரில். ஆனால் இந்த பாட்டை எனக்கு பிரமாணமாக கொடுக்கல, ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதனால் பிறகு அடுத்த தடவை கொடுக்குறேன்னு சொன்னேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் பிழைத்திருத்துகிறோம், அதுக்கு பிறகு இதை பார்க்கலாம். வாசிக்கிறான், வார்த்தைகள்